ஜனநாயகன் திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டியது தியேட்டர்ஸில் ரசிகர்கள் FTFS கொண்டாடிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் படம் ரிலீஸ் ஆகாமல் ரசிகர்களை பயங்கரமாகவே அதிர்ச்சிக்குள்ளாக்கி எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு கலக்கத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி தான் கோர்ட்டு தீர்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன தீர்ப்பு வரப்போதோ, தணிக்கை குழு சென்சார் சர்டிஃபிகேட்டை எப்போ கொடுப்பாங்க, படம் எப்போ ரிலீஸ் ஆகும் ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு நிலையில் இந்த படத்துக்கு இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி படக்குழுவினர் வழக்கு தொடர்ந்துருந்தாங்க இல்லையா. அதில் தணிக்கை வாரியம் சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய காட்சிகள் குறித்து புகார் வந்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் தான் படத்தை மறுதணிக்கை குழுவுக்கு அனுப்ப முடிவு செய்துள்ளதாகவும் அந்த இடத்துல சொல்லியிருந்தாரு. ஸோ இன்னைக்கு தீர்ப்பு சொல்றதா சொல்லியிருந்தாங்க. ஸோ நீதிபதி PT ஆஷா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜயின் ஜனநாயகன் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவதை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆஷா படத்திற்கு UA சான்றிதழை நேரடியாக வழங்குறதுக்கு உத்தரவிட்டுட்டாங்க. எஸ், படத்துக்கு UA சான்றிதழ் வழங்க சொல்லி நீதிபதி PT ஆஷா அவர்கள் நேரடியாகவே தணிக்கை குழுவினருக்கு உத்தரவிட்டிருக்காங்க. ரீசென்சார் பண்ணணும், அதாவது மறுதணிக்கை பண்ணணும் அப்படின்ற அந்த தணிக்கை குழுவினருடைய அந்த கோரிக்கையை நிராகரித்து படத்தை மறுதணிக்கையெல்லாம் செய்யவே வேணாம், படத்துக்கு UA சர்டிஃபிகேட் கொடுங்க, கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீதிபதி PT ஆஷா அவர்கள் தணிக்கை குழுவினருக்கு உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அல்லது நாளைக்கு படத்துக்கு UA சர்டிஃபிகேட் தணிக்கை குழுவினரால் வழங்கப்பட்டுவிடும் நீதிபதி PT ஆஷா அவர்களுடைய உத்தரவின் பேரில் அப்படின்றது கிளியராகவே தெரியுது. எஸ், தளபதி ரசிகர்கள் காத்துட்டு இருந்த அந்த செய்தி வந்துருச்சு. PT ஆஷா அவர்களுடைய உத்தரவின் பேரில் படத்துக்கு UA சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறாங்க. ஸோ பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு படம் கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகும். சொன்ன மாதிரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகல அப்படின்னாலுமே கூட வருகிற 11, 12, 13 ஆகிய தேதிகளில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தேதியில் ஜனநாயகன் திரைப்படம் சொன்ன மாதிரியே பிரம்மாண்டமாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தெரியுது. படம் ஒரு சின்ன தடையை தாண்டி ரிலீஸ் ஆகிறதுனால படத்துக்கு அவங்க நார்மலாக கொடுக்குற இந்த வரவேற்பை தாண்டி பல மடங்கு கொடுக்க போகிறோன்னு தளபதி ஃபேன்ஸ்லாம் வெறி கொண்டு காத்துட்டு இருக்காங்க. தளபதி கச்சேரி சீக்கிரமாகவே தியேட்டர்ஸில் தொடங்க போகுது.